குட் மார்னிங், பிரேஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கும் காலையில் கர்த்தர் எனக்கு செய்த ஒரு விசேஷமான சாட்சியை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2-3 நாளாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கர்த்தர் என்ன குணமாக்கி காலையில் எழுப்பி, அதாவது நான் வெளியே பல கல்லூரிகளில் வேலை பார்க்கும்போது கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் வந்து, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் காலையில் எழும்பி நம்ம குளித்து ரெடி ஆகிட்டோன்னா ஓரளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிடலாம். எவ்வளோ எவ்வளோ சுகீனமாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலில் கூட பாருங்கள், காலையில் எழுந்து குளிக்க சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் நான் ரெடி ஆகிட்டு காலையில் உக்காந்துட்டு இருந்தேன். 8 மணிக்கு யூஸ்வலாக பால் வந்துடும். ஆனால் இன்றைக்கி வரவே இல்லை. ஏன்னு தெரியல. நேற்றெல்லாம் மழை நிறைய பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், நம்ம தாய்மார்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற விசேஷமான கிருபைகளை நம்ம நினைத்து நன்றியாக இருக்க மாட்டேங்கிறோம். ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காது நடக்குது, இல்லை லேட் ஆகுது, ஏதோ ஒன்றுன்னா நம்ம வந்து எரிச்சல் அடைகிறவங்களா நம்ம இருக்கிறோம். ஏதோ ஒன்று சமைக்கிறோன்னா கூட அதை சூடாக டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு தாய்மார்களுக்கு தான் கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்காரு. அது மாதிரிலாம் நம்ம நினச்சி நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றியாக இருக்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்களா, அதான் 8 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டேன். அதில் வந்து என்னென்னா, அந்த நான் வச்ச அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது. அதனால் வந்து அந்த பாத்திரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டீம் வந்து உரைக்கலை அந்த பிரேக்ஃபாஸ்ட் இது மேலே. அதனால் வந்து அது ஸ்மெல் வர மாட்டேங்குது. ஸோ அது ஸ்மெல் வரும்ட்டு காத்துட்டு இருக்கேன், அது வரல. ஸோ அந்த ஃபுட் ஸ்மெல்ஸ் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறது கூட நமக்கு தான் அதை கர்த்தர் கொடுத்து வச்சுருக்காரு. அதுமாரி அதனால் ஸ்மெல் வரல சொல்லிட்டு வேறு நல்ல பெரிய அடுப்பில் மாற்றி வச்சு அந்த ஸ்மெல் வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதேமாரி காஃபி ஸ்மெல்ஸ், அதுமாதிரி ஃபுட் ஸ்மெல்ஸ் அது கூட தாய்மார்களுக்கு தான் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக நம்ம டாட்டர்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல, அல்லது டாட்டர் இந்த வேலையை செய்யலை அந்த வேலையை செய்யலைன்னு எரிஞ்சு விளையாடுறவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் நான் இந்த ஃபுட் ஸ்மெல்ஸு அதெல்லாம் நான் பார்த்துட்டு உக்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பொதுவாக நம்ம அந்த இறுதி காலங்களில் அந்த நன்றி அறியாதவங்களாக இருந்தால் அந்த சின்ன சின்ன டைம் கூட நம்ம வந்து வாழ மாட்டோம், சரியா? அல்லது அதான் எரிச்சலின் ஆவி நம்மளை பிடிச்சிக்கும், இல்லை வேறு ஏதாவது அது மாதிரிலாம் நம்ம மாட்டா நேரம். அதான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.